இந்த நாளும் கூட வேத வார்த்தை பார்த்து படித்து அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் தெரிந்தும் பெற்றுக்கொள்ள அனுபவம் இல்லாமல் இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு வார்த்தையும் வாசிக்கும் போது அந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் கூட இருக்கிறார், பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற அனுபவம் நமக்குள் இருக்கும்போது மட்டுமே அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவர் அதிசயங்களையும் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வேதம் வார்த்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆம் அருமையானவர்களே, சங்கீதத்தில் இப்படியாக சொல்லுகிறது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இது எப்படி நல்ல ஜெபம்னு பாருங்க அருமையானவர்களே. ஒவ்வொரு நாம் வாழ்விலும் ஆண்டவரே, நான் உம்மை கண்டுகொள்ள, உம்முடைய பாதையிலே நடக்க, என்னுடைய அதிசயங்களை காண முடியும், அற்புதமான காரியங்களை காண முடியும். ஆம் அருமையானவர்களே, வார்த்தையை நம்பும் போது, வார்த்தையை விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில மாற்றம் உண்டாகும். எவ்வளவு உலக காரியங்களை நாம் நம்புகிறோம், உலக மனிதர்களை எவ்வளவு நம்புகிறோம், உலக பொருளுக்கு நாம் எவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோம். பிள்ளைகள் மேல் அதிக நம்பிக்கை வைக்கிறோம், மனைவி பிள்ளைகள் மேல் அநேக நம்பிக்கை வைக்கிறோம், சொத்து மேல் நம்பிக்கை வைக்கிறோம், வேலைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஆம் அருமையானவர்களே, இந்த காரியங்களிலே தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அடுத்த ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது அது இப்படியாக சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, கர்த்தருடைய கண் திறக்கும் போது நம்மளை தேவன் நோக்கமாயிருக்கிறார், அவன் மேல் பிரியமாயிருக்கிறார், நம்மேல் ஆசையாயிருக்கிறார். ஒரு அப்பா ஒரு பிள்ளை மேல் இருப்பாரானால் அவருக்கு உள்ளதெல்லாம் தன் பிள்ளைக்கு எப்ப எல்லாம் கேட்கிறார்களோ அப்ப எல்லாம் கொடுக்கணும் நோக்கமாயிருக்கிறவர்கள், பிரியமாயிருக்கிறவர்களுக்கு இப்படி அமையும். அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய ஜெபம், ஆண்டவரே என் கண்களை திறந்தார். உலக மனிதர்களை வேறு பார்க்க, உலக மனிதனுடைய செயல்களை கண்டு நான் பார்த்து நடக்க என் கண்களை திறந்தள்ளும். பொல்லாத காரியங்களை பார்த்து நடக்க என் கண்களை திறந்தள்ளும். பொல்லாத மனிதர்களை கண்டு விலகி போக என் கண்களை திறந்தள்ளும். ஆண்டவரே, இந்த பூமியிலே நீங்கள் எங்களை பார்க்கிற அளவுக்கு நாங்கள் அண்டையிலே நான் வந்து நிற்க, உம்முடைய பாதியிலே நிற்க என் கண்களை திறந்தள்ளும் என்று நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைகள் வாழ்க்கை, உங்களுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சிக்குரிய இடம், ஒரு வேலைக்கான காரியங்கள், தொழிலுடைய மேன்மைகள், வளர்ச்சிகள் எப்படி செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் கண்களை திறந்து நல்ல பாதையிலே நடக்க செய்கிற தேவன் நம்மேல் நோக்கமாயிருக்கிறார். அவருடைய காதுகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, சங்கீதம் 34 இப்படியா நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம்.
நாம் எப்ப எல்லாம் வேதத்தை வாதித்து வார்த்தைக்கு உண்மையாயிருந்து கர்த்தருடைய பார்வைக்கு நாம் நீதிமானாய் விளங்க வார்த்தையை பிடித்து வாழ்கிறோமோ, அப்போது அவர் நம்மேல் நோக்கமாய் இருக்கிறார். அவருடைய காதுகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நம்ம எதெல்லாம் செபிக்கிறோமோ, எப்படியெல்லாம் வேண்டுகிறோமோ,